ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக கோதுமை தோசையும் பப்பாயா சாம்பாரும் வைக்க போகிறோம். அதுக்கு ஹாஃப் பப்பாயாவும் 1 கப் துவரம்பருப்பும் எடுத்துக்கலாம். அப்புறம் குக்கரில் நம்ம எடுத்து வச்ச பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு தண்ணி, அப்புறம் 2 தக்காளி வெட்டி அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சவ்வாழை அதில் வெட்டி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த ஹாஃப் பப்பாயாவை எடுத்து கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம சாம்பார் கூட சேர்த்துக்கலாம். அதை போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1.5 ஸ்பூன் வத்தப்பொடி, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் மல்லிப்பொடி. எங்களுக்கு இங்கே குளிர் டைம்ன்றதுனால நாங்கள் வத்தப்பொடி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கரை அடைச்சி வச்சிடலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் விசில் போட வேண்டாம், ஏர் வந்ததுக்கப்புறம் தான் விசில் போடணும். அது ஏர் வர்றதுக்குள்ளே நம்ம மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாவு எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் எதுக்கு போடுறோன்னா, இந்த மாவு கிண்டையில் கொஞ்சம் கட்டி கட்டியாக வரும், கோதுமை மாவு கிண்டையில். இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி எதுவுமே வராது. அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். அப்புறம் அது கூடயே கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் நல்லா தோசை மொறுமொறுன்னு வரும். நம்ம ஆல்ரெடி அடுப்பில் குக்கர் வச்சு விட்ருந்தோம். இப்போ அதில் நல்லா ஏர் வந்துருச்சு. இப்போ நம்ம அதில் விசில் போட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவை அரைச்சி வச்சாச்சு. இப்போ இந்த மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, கட்டி கட்டியாலாம் வரலை. இதுவே கரண்டிட்டு கலக்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டி கட்டியாக தான் வந்திருக்கும். நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டதுனால நமக்கு கட்டி கட்டியாலாம் வரலை. இப்படி அரைச்சி எடுக்கிறதுனால நமக்கு டைம்லாம் வேஸ்ட் ஆகாது. நம்ம ஆல்ரெடி சாம்பார் அடுப்பில் வச்சுருந்தோம் இல்லையா, அதில் 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். குக்கரில் இருந்து நல்லா ஏர் போனதுக்கப்புறம் நம்ம அப்படியே சாம்பார் தாளித்து விட்டுடலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய், அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம். உள்ளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் ஒரு 4 பூண்டு எடுத்து நச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அது கூட ஜீரகம், அப்புறம் 2 வத்தல், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சாம்பார் பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கமன்னு நம்மளோட பப்பாயா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தோசை சுடுறதுக்கு தோசைக்கல் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு தோசைக்கல் காஞ்ச உடனே அதில் லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம கோதுமை தோசையில் நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். நம்ம இப்போ மாவு அரைச்சி எடுத்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிங்கன்னா தோசை அப்படியே கடையில் வாங்குகிற ரோஸ்ட்டு தோசை மாதிரியே இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். நல்லா ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இந்த தோசையை நல்லா மொறுமொறுன்னு சுட்டு எடுத்து அதில் கொஞ்சோண்டு தேங்காய் திருவி அதில் சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு ரோல் பண்ணி பசங்களுக்கு கொடுத்திங்கன்னா இது நல்ல ஒரு ஸ்நாக்ஸாகவும் ஆயிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோதுமை தோசையும் பப்பாயா சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு.
நாங்கள் இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கோம். இந்த வீடியோவில் எதுவும் மிஸ்டேக் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் எங்களோட பெஸ்ட்டை கொடுக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.